வெல்கம் டு அதியமான் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்லையும் வந்து செக்ஷனல் டைமிங் இருக்க போதா அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா இப்போ வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல்ல வந்து செக்ஷனல் டைமிங் மாத்திட்டாங்க. முன்ன நம்ம எப்படி அட்டன் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து 100 கொஸ்டினை வந்து 1 ஹார் இருக்கும். நம்ம வந்து மேக்ஸ்க்கு வந்து 30 மினிட்ஸ் கொடுப்போம், 30 ஆர் 25 மினிட்ஸ் கொடுப்போம். ஓகேவா? இப்போ ரீசனிங்னு பார்த்தா ஒரு 15 நிமிஷம், இங்கிலீஷ்னு பார்த்தா ஒரு 10ல இருந்து ஒரு 13 நிமிஷம், ஜிஎஸ்க்கு ஒரு 4 மினிட்டே இனஃப். அந்த மாதிரி நம்ம வந்து இவ்வளோ நாளா அப்படிதான் எஸ்எஸ்சிக்கு படிச்சுட்டு இருந்தோம், எல்லா எக்ஸாமும் எழுதிட்டு இருந்தோம். ஆனா இப்போ ரீசெண்டா என்ன பண்ணிட்டாங்க, செக்ஷனல் டைமிங் கொண்டு வந்துட்டாங்க. அதை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்ற ஒரு கொஸ்டின்ல இருந்தோம். இப்போ சிஹெச்எஸ்எல்க்கு அந்த மாதிரி இருக்க போதா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வருது. சிஜிஎல்ல மாத்திட்ட போது இதுலயும் மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஏன்னா சிபிஓலயும் சொல்லிட்டாங்க, இப்போ நம்ம சிஜிஎல்லையும் சொல்லிட்டாங்க, இந்த சிஹெச்எஸ்எல்க்கு சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க என்னெல்லாம் பண்ணணும், ஃபர்ஸ்ட் செக்ஷனல் டைமிங்னா என்ன, ஏன்னா பிகினரா இருக்கவங்களுக்கு தெரியாது. ஆல்ரெடி நம்ம ஒரு 1 இயர் 2 இயர் வந்து எஸ்எஸ்சி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இதுக்கு முன்னாடி பேட்டர்ன் எப்படி இருந்தது, இப்போ எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு நிறைய பேருக்கு தெரியும். ஆனா இப்போ பிகினரா இருக்கவங்களுக்கு என்ன இந்த செக்ஷனல் டைமிங்னா என்ன, இதுக்கு முன்னாடி அப்ப எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் தெரியாம இருக்கும். ஸோ உங்களுக்காகவே இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் செக்ஷனல் டைமிங்னா என்னன்னு பார்க்க போறோம். அதை எப்படி வந்து ஈச் செக்ஷனுமே எப்படி அப்ரோச் பண்றது, அதுக்கான பெஸ்ட் அட்டெம்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன, டைம் மேனேஜ் பண்றது எப்படி, எல்லாமே பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிகினரா இருக்கவங்களுக்கு சொல்றேன். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி சிஹெச்எஸ்எல்லும் சரி, சிஜிஎல்லும் சரி எப்படி நடந்துட்டு இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 100 கொஷின்ஸ் இருக்கும். ஓகேவா? அவங்க ஜஸ்ட் 60 மினிட் ஒன் ஹார் கொடுத்துருவாங்க. நமக்கு இந்த 60 நிமிஷத்துக்குள்ள 100 கொஷின் எழுதுனா போதுமானது. ஓகேவா? இப்படிதான் இருந்தது. நீங்க என்ன சப்ஜெக்ட்டுக்கு எந்த டைமிங் வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அவங்க நம்மளே கேள்வி கேட்க போறது இல்லை. இருக்க போற 60 மினிட்ல நான் வந்து 10 மினிட்ஸை இங்கிலீஷுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம், மேக்ஸுக்கு ஒரு 25 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலாம், ரீசனிங்க்கு ஒரு 15 நிமிஷத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம். யாருமே எந்த கேள்வி கேட்க போகிறதில்ல. ஆனால் இப்போ இந்த செக்ஷனல் டைமிங் அப்படிங்கிறது என்னென்னா 4 பார்ட் இருக்குது. சிஹெச்எஸ்எல்ல என்னென்ன பார்ட் இருக்குது? ரீசனிங், மேக்ஸ், இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ். ஓகேவா? இதுதான் 4 பார்ட்டு. இந்த 4 பார்ட்டுக்கும் 60 மினிட்ஸ் ரேண்டமாக கொடுத்து நம்மளை இவ்வளோ நாள் எழுத சொன்னாங்க. இப்போ இந்த 4 பாட்டுக்கு தனித்தனியாக டைமிங் வைக்க போகிறாங்க. இப்போ நமக்கு மேக்ஸ்ன்னு பார்த்தோம்னா நமக்கு 25 மினிட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா நமக்கு ஆப்வியஸாக அவ்வளோ டைம் எடுக்கும். ஏன்னா மேக்ஸோட லெவல் வந்து அதிகமாக இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ்க்கு அவ்வளோவா நமக்கு டைம் எடுக்காது. நம்ம 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸில் ஹோல் ஜென்ரல் அவேர்னஸே முடிச்சிருவோம். அதை முடிச்சுட்டு மீதி இருக்க டைமை நம்ம மேக்ஸுக்கும் ரீசனிங்க்கு இங்கிலீஷ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே பர்டிகுலராக இந்த 15 நிமிஷம் தான் எல்லாத்துக்கும் ஈச் டாப்பிக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கும்போது இப்போ மேக்ஸுக்கு 25 கொஷினை 15 நிமிஷத்துக்குள்ள எழுதுன்றது ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம். இப்போ ரீசனிங்க்கும் அதே 15 நிமிஷம், இங்கிலீஷ்க்கும் அதே 15 நிமிஷம். ஜென்ரல் அவேர்னஸ் வந்து ஈவன் நம்ம 4-5 மினிட்ஸில் சால்வ் பண்ணாலுமே மீதி இருக்க 10 நிமிஷம் சும்மா தான் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி செக்ஷனல் டைமிங்ன்றது இதுதான். ஓகே, ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஈச் செக்ஷனுக்கு டைமிங் கொடுத்துட்டாங்க. இந்த நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த 15 நிமிஷத்துக்குள்ளே 25 ரீசனிங் கொஷின் எழுதலைன்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக 15 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே அடுத்த செஷனுக்கு போயிடும். நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ எப்படி நீங்கள் 1 ஹவர் எழுதி முடிச்ச உடனே தானே அது க்ளோஸ் ஆகிடுதுல்ல, அந்த மாதிரி நீங்கள் இப்போ ரீசனிங்கில் 15 நிமிஷம் கொடுத்துருக்காங்களா, நீங்கள் ஒரு 15 கொஷின் தான் அட்டன் பண்ணியிருக்கீங்க, 20 தான் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. 15 நிமிஷம் முடிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த செஷனுக்கு போயிடும். ஓகேவா? அதுவும் இல்லாமல் முன்னே எப்படி அட்டன் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ம எந்த ஆர்டரில் வேணாலும் அட்டன் பண்ணலாம். நம்ம உடனே டைமர் ஸ்டார்ட் ஆன உடனே எடுத்தோடனே நீங்கள் எடுத்தோடனே மேக்ஸ் அட்டன் பண்ணலாம், இங்கிலீஷ் அட்டன் பண்ணலாம், இல்லை ஜென்ரல் அவேர்னஸ் அட்டன் பண்ணலாம். ஆனால் இப்போது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களே ஆர்டர் கொடுத்துருவாங்க. இப்போ அந்த 15 மினிட்ஸ்னால் ஏதோ ஒரு டாபிக் தான் வரப்போகுது, நெக்ஸ்ட் எந்த டாபிக் வேணாலும் வரலாம், அதுக்கடுத்து எந்த டாபிக் வேணாலும் வரலாம். அதனால் இதுவும் நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் நம்ம எக்ஸாம் எழுதுனா தான் தெரியும். இப்போதைக்கு அவங்க செக்ஷனல் டைமிங் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து செக்ஷனல் டைமிங்னா என்ன அப்படின்றதுக்கு. நெக்ஸ்ட்டு எப்படி அப்ரோச் பண்ணணும். ஓகேவா? எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் டைமிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த டைமிங் இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப உங்களை ஹரியாக வேக வேகமாக அட்டன் பண்ணி மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஏன்னா இப்போ அந்த 15 நிமிஷத்துக்குள்ளே அவ்வளோ கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் உங்ககிட்ட இருக்கும். அந்த ப்ரெஷரில் நீங்கள் தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது.
ஈவன் நீங்கள் தெரிஞ்ச கொஷினை நிறைய அட்டன் பண்ணியிருந்தாலுமே இந்த நெகட்டிவ் மார்க்லேயே பாதி போயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு செக்ஷனுமே பார்க்கும்போது இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் பார்க்குறீங்கன்னா அது ஈஸியாக இருந்தால் மட்டும் ஈஸியாகிறத மட்டும் சூஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு 25 கொஷின் இருக்குது, அதில் முதல்ல எல்லா கொஷினும் 1 by 1 அட்டன் பண்ணிகிட்டே போகணும்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட் கொஷினை பாருங்கள், ஈஸியாக இருக்கா, ஈஸியாக இருந்தால் அட்டன் பண்ணுங்கள், இல்லையா நெக்ஸ்ட் உடனே போயிருங்க, அதில் டைமை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு ஈஸியாக இருக்கா அட்டன் பண்ணுங்கள். தேர்டு கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கா அப்புறமா சால்வ் பண்ணிக்கலான்னு தோணுதா, அப்போ அதை மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு அகெயின் ஈஸிக்கு போங்க. உங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா ஒரு 25 கொஷினில் எதெல்லாம் முதல்ல ஈஸியாக இருக்கோ அதை முதல்ல பிக் பண்ணணும், ஈஸியை முதல்ல பிக் பண்ணணும். அதுக்கப்புறம் மாடரேட் எனக்கு தெரியும் ஆனால் கொஞ்சம் இதாகும் அப்படின்றத நீங்கள் கடைசியாக சால்வ் பண்ணுறதுக்கு வச்சுக்கணும். முதல்ல ஈஸியில் ஒரு 25ல் ஒரு 15 கொஷின் ஈஸினா அந்த 15 முதல்ல அட்டன் பண்ணி முடிச்சிடணும். அதுக்கு அடுத்தது தான் நீங்கள் மாடரேட் போகணும். ஓகேவா? மாடரேட்க்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த கேல்குலேட்டிவாக ரொம்ப டிஃபிகல்ட்டான சம்முக்கு மூவ் ஆன் ஆகணும். அதுவும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அந்த 15 நிமிஷத்தில் ஏதாவது 2-3 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடைக்குதுனா தான் இந்த டிஃபிகல்ட் சம்மையை பார்க்க முடியும். ஓகேவா? நீங்கள் வேகமாக போகிறேன் அப்படின்றதுல ஏதோ ஒரு ஆன்சரை கிளிக் பண்ணுற மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க்கில் தான் போகும். ஓகேவா? நீங்கள் இந்த ஆர்டரில் தான் போகணும். நாட் ஓன்லி ஃபார் ரீசனிங், எல்லா சப்ஜெக்ட்டுமே, ரீசனிங்கும் சரி, மேக்ஸும் சரி, இங்கிலீஷு எல்லாத்துக்குமே நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இருக்கிற ஈஸியஸ்ட் கொஷினை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஒரு கொஷினை ரீட் பண்ணும் போதே அது ஈஸியாக, டிஃபிகல்ட்டாக, கேல்குலேட்டிவாக, எனக்கு தெரியுமா தெரியாதா அந்த கொஷினு அப்படிங்கிறது நம்ம படிக்கும் போதே தெரிஞ்சிடும். ஒன்ஸ் நீங்கள் படிக்கும் போதே அது டிஃபிகல்ட்டாக தெரியுதுன்னா நீங்கள் யோசிக்காதீங்க, நெக்ஸ்ட்டுக்கு போயிருங்க. இதே மாதிரி ஈஸியான கொஷின் முதல்ல எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருப்பீங்கள்ல, அந்த மாடரேட் கொஷினை போடுங்க. அதுக்கப்புறம் டைம் இருக்குது அப்படின்னா டிஃபிகல்ட்டான சம்மை சால்வ் பண்ணணும். இப்படி தான் நீங்கள் ஒரு செக்ஷனையும் அப்ரோச் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஆப்வியஸாக ஜென்ரல் அவேர்னஸ்க்கெலாம் நம்ம அப்ரோச்சே தேவையில்லை. ஏன்னா 15 நிமிஷத்துக்குள்ளே நம்மளால் 25 கொஷினையும் அட்டன் பண்ணிடலாம். ஈவன் பாதி கொஷின் நம்ம ஆன்சரே தெரியாது. ஓகேவா? மேக்ஸிமம் அட்டெம்ப்டே நம்ம ஒரு 15 to 18 கொடுத்தோம்னா இதுவே குட் அட்டெம்ப்ட் தான். ஓகேவா? அதனால் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு நம்ம எந்த பிரச்சனையும் இல்லை. ரீசனிங், இங்கிலீஷ், தென் இங்கிலீஷ் கூட நீங்கள் சில பேர் 10 நிமிஷத்தெல்லாம் முடிச்சிருவீங்க. அந்த மீதி 5 நிமிஷத்தை சும்மா உட்காந்துட்டு இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அந்த 5 மினிட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது மேபி ப்ரெஷரில், ஃபியரில் கொஷினை ஒழுங்காக படித்து பார்க்காம கூட ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அதனால் மீதி 5 மினிட்ஸ் என்ன பண்ணணும், அகெயின் நம்ம அட்டன் பண்ணதெல்லாம் ரைட்டாக தப்பா, ஏதாவது கிராமர் இப்போ எரர் கேட்டிருக்காங்க, நீங்கள் ஏதோ ஒரு சம்டைம்ஸ் நம்ம கொஷினை ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டோம், ஆப்ஷனை ஒழுங்காக பார்த்துருக்க மாட்டோம், நம்மளே அந்த பதட்டத்தில் போட்டிருப்போம். அந்த இதெல்லாம் நீங்கள் இது பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம் மீதி 5 நிமிஷத்தில். இப்போ இங்கிலீஷுக்கும் ஜென்ரல் அவேர்னஸ்க்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? அதுவும் இங்கிலீஷில் கொஞ்சம் வீக்குன்றவங்களுக்கு அது கொஞ்சம் அந்த 15 நிமிஷம் பத்தாத மாதிரி தான் இருக்கும், நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ரீசனிங் கூட நம்ம ஆப்வியஸாக நம்ம அந்த 1 hour ஸ்பெண்ட் பண்ணுறோம்னாலுமே ரீசனிங்க்கு ஒரு 15 நிமிஷம் தான் டைம் கொடுப்போம். ஓகேவா? இதுவுமே நான் சொன்ன மெத்தட்லேயே போங்க. இந்த ரீசனிங் அண்ட் மேக்ஸ் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஈஸியஸ்ட் கொஸ்டினை அட்டன் பண்ணணும். ஏன் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 25 கொஷின் இன் 15 மினிட்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு மட்டும் கஷ்டமாக இருக்க போகிறதில்ல. மேக்ஸில் எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்க போகுது. இவ்வளோ நாள் சிஜிஎல் படித்தவங்களும் சரி, இப்போ பிகினராக படிக்க ஃப்ரெஷராக படிச்சுட்டு இருக்கவங்களும் சரி, எல்லாருக்குமே இது கஷ்டமாக தான் இருக்க போகுது. ஏன்னா இது ஒரு புது பேட்டர்ன். 15 நிமிஷத்துக்குள்ளே அதுவும் சிஜிஎல் மாதிரியான லெவல் ஆஃப் எக்ஸாம் டஃப்னஸ் அதிகமாக இருக்கும். அந்த ஒரு எக்ஸாம்லேயே அந்த 25 கொஷினை 15 நிமிஷத்துக்குள்ள அட்டன் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு மட்டும் டிஃபிகல்ட்டாக இருக்க போகிறதில்ல, எல்லாருக்குமே டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்போது எல்லாருமே அந்த ஈஸியான கொஷின்ஸை போட்டுருவாங்க. ஓகேவா? எல்லாரும் உங்களை மாதிரி இப்போ நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் எல்லாரும் திங்க் பண்ணி அந்த ஈஸியான கொஷின் ஒரு 15 இருக்குன்னா 15க்கு 15 போட்டுருவாங்க. ஓகேவா? அந்த மாடரேட் கொஷினை போடணும். அதில் யாரெல்லாம் போடுறாங்க, எவ்வளோ கொஷின்ஸ் போடுறாங்கன்றதை வச்சு தான் அவங்களோட செலெக்ஷனே டிசைட் ஆக போகுது இந்த மேக்ஸ் பார்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் எல்லாரும் அட்டன் பண்ணுற அந்த ஈஸியஸ்ட் கொஷினை அவங்க அட்டன் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அந்த மாடரேட்டில் நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறீங்கன்றதை வச்சு ஒரு 5 கொஷின் அட்டன் பண்ணிங்கன்னா 20ங்கிறதே குட் அட்டெம்ப்ட் தான் இப்போ இருக்கிற செக்ஷனல் டைமிங் வச்சு பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள். நாட் ஓன்லி ஃபார் சிஜிஎல், நீங்கள் சிஹெச்எஸ்எல்க்கும் அதே தான். ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான், டஃப்னஸ் லெவல் மட்டும் மாறுது இப்போது. ஸோ இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். எப்படி செக்ஷனல் டைமிங்கை அப்ரோச் பண்ணணும்னா இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஆல்மோஸ்ட் நான் ஸ்ட்ராட்டஜியுமே சொல்லிட்டேன், எப்படி அந்த டைமை மேனேஜ் பண்ணணும், எப்படி அந்த இதை அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். நீங்கள் சிஹெச்எஸ்எல், சிஜிஎல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாராவது படிச்சுட்டு இருக்காங்க, இந்த செக்ஷனல் டைமிங் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியலனா
இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து கண்டிப்பாக அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறோம். ஓகேவா? நம்மளோட சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்கமிங்கில் நிறைய வீடியோஸ் வந்து வரப்போகுது, பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும். ஓகேவா? கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, ஸ்ட்ராட்டஜி, லெசன்ஸ் வீடியோ எல்லாமே பார்க்குறதுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா?